ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆஸ்திகர்கள் நிறைய பேர் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆஸ்திகர்கள் சில பேர் ஒரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரை புறப்பட்டு கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம்னு நிறைய இடங்களுக்கு போயிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தா. காமாட்சி கோவிலில் அபிஷேக நேரம், 1 மணி நேரம் போல் காத்துட்டுருக்கணும்னு தெரிஞ்சுது. சரி, நட திறப்புறதுக்குள்ளே நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னுட்டு எல்லாரும் புறப்பட்டுட்டா. ஒரே ஒரு தம்பதிகள் மட்டும் போல. அவள் வேறு ஒரு சங்கர மடத்தோட சிஷ்யர்கள், அதாவது வேறு பீடாதிபதியோட. அதனால் காஞ்சி பெரியவாளை தரிசனம் செய்ய அவள் பிரியப்படலை. அதனால் காமாட்சி கோவில்லையே தங்கிட்டா. ஆனால் ரொம்ப நேரம் ஆயும் ஸ்ரீமடத்துக்கு போனவா திரும்பி வராதால் வேறு வழி இல்லாமல் அவளை தேடிண்டு காஞ்சி மடத்துக்கே வந்துவிட்டாள். அப்போ அவள் வந்த நேரத்தில் பெரியவா பூஜை முடித்து தீபாராதனை செஞ்சுட்டுருந்தா. உத்தராங்க உபசாரங்கள்லாம் முடிஞ்சு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு பெரியவா கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினான். கடைசியாக அந்த திருவனந்தபுர அன்பரோட முறை வந்தது. அவரோட பேர் சொல்லி, அவரோட தகப்பனார், கோத்திரம், அவளோட வீட்டு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது, தோட்டம் எல்லாத்தையும் உள்பட பெரியவாளே சொன்னான். இவளையும் சொல்லின்னு இருக்கும் பொழுதே ஒரு சாத்துக்குடியை தன்னோட வயத்தில் உருட்டிகிட்டே இருந்தா பெரியவா. அந்த அன்பரோட சுமார் 1 மணி நேரம் பேசிட்டு பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை கொடுத்தார். அன்பருக்கு வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சர். மருத்துவரோட ஆலோசனைப்படி அவருக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். பெரியவாள்கிட்ட பேசின்னு இருந்ததால் 1 மணி நேரம் எதுவுமே சாப்பிடலை. பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமாக சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அல்சரையும் காணும், வலியையும் காணும். அப்புறமா சொல்லணுமா, அவர் ஸ்ரீமடத்தோட அத்தியந்த சிஷ்யர் ஆயிட்டார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.